இந்த வீக் வீடியோ வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஜாப்லெஸ் பிசினஸ்ல. ஸோ லாஸ்ட் வீக் வீடியோல வந்து ஜாப் பத்தின டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க்ல நான் கொடுக்குறேன், நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ இந்த வார வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பிசினஸ், அதாவது ஜாப் பத்தி பேசும்போது அதோட ஆப்போசிட்டா தான் பிசினஸ் இருக்கும். ஸோ அந்த பிசினஸ் பத்தின வீடியோ தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு AM Vlogs அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீக்ல நம்ம ஜாப் பத்தி பேசியிருப்போம். கம்பேரிட்டிவ் பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆப்போசிட் செக்ஷன் ஆஃப் கேரக்டரை தான் நம்ம வந்து பிசினஸா கன்சிடர் பண்ண முடியும். நீங்க ஜாப்ஸ்ல என்னெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களோ அதை தான் பிசினஸ்லையும் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப டஃப்பாக தான் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஜாப் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா ஆப்போசிட் செக்ஷனாக நான் சொல்றேன். ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 to 5 ஜாப். நீங்க கரெக்டாக ஷாப்பாக 9 o'clock லைன்ல இருக்கணும், 6 o'clock இல்லை அப்படின்னாலும் நீங்க எப்போனாலும் வெளியில வரலாம். பட் பிசினஸ் பார்க்கும்போது நீங்க தான் அதோட அட்மின் அப்படின்னு இருக்கும்போது நீங்க போறதுதான் டைம், நீங்க ரிலீவ் ஆகிறது தான் ஒர்க். ஸோ டைம் கால்குலேஷன் பார்க்கும்போது நீங்க ஃபிக்ஸ் பண்றது தான் டைமா இருக்கும். பட் ஜாப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு செக்யூரிட்டியா ஒரு மந்த்லி சேலரிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் பிசினஸ் பார்க்கும்போது நீங்க ஒரு ப்ராஃபிட்டா தான் அதை கன்சிடர் பண்ண முடியும். உங்களுக்கு அது சேலரியா கன்சிடர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 31 to date 1 உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆயிரும். பட் பிசினஸ் பார்க்கும்போது நீங்க பண்ற ஒர்க்கோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே. அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அதிகமாக இருந்தால் அது ரொம்ப அதிகமாகவே இருக்கணும், விச் மீன்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி மாதிரி தான். அது வந்து எல்லையே இல்லாத மாதிரி தான். ஸோ கம்மின்னு பார்க்கும்போது அது உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் இருக்கும். பிஸ்னஸ் பார்க்கும்போது இஷ்யூ ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஏன்னா ஜாப்ல நீங்க இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மேனேஜ்மெண்ட் சைடு வந்து அதை பார்த்துக்கிடும். பட் பிசினஸ்ல எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் நீங்க தான் பார்க்கணும். அது கரண்ட் போற இஷ்யூவா இருந்தாலும் நீங்க தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க தான் ஒரு பர்சன், நீங்க மட்டும்தான் அந்த பிசினஸை ரன் பண்றீங்க. அப்படிங்கும் போது ஜாப்ல ஏதோ ஒரு இஷ்யூ அப்படிங்கும் போது நான் பேசியிருப்பேன், ஜாப்ல ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். பட் பிசினஸ் பார்க்கும்போது இன்கேஸ் ஆஃப் என்னோட ஆஃபீஸ்ல ஏதோ கரண்ட் இஷ்யூவோ இல்லை வேற ஏதாவது ப்ராப்பர் இஷ்யூ அப்படின்னா நான் தான் அதை ஃபேஸ் பண்ணணும். ஒர்க்குன்னு பார்க்கும்போது ஜாபுக்கு நிறைய QC அனாலிசிஸ் இருக்கும். பட் பிசினஸ் பார்க்கும்போது நம்ம மட்டும்தான் QC, நம்மளோட கிளைண்ட், நம்ம டைரக்டா இன்டராக்ட் பண்ற கிளைண்ட்னு பார்க்கும்போது நம்ம தான் ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள வந்து பார்த்துக்கணும். ஸோ கிளைண்ட் அனாலிசிஸ், அதாவது நம்ம ஃபேஸ் பண்ற கிளைண்ட்டை நம்மளை தாண்டி தான் அவங்களுக்கு போகும்போதே தவிர நம்ம எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும், அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட க்ரோத்தும் நெக்ஸ்ட் லெவலில் வந்து கொண்டு போகும். ஜாப் சைடுன்னு பார்க்கும்போது 9 to 5 மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ணிப்பீங்க. அது போக நீங்க என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாலும் நீங்க சேலரிட் அப்படிங்கும் போது உங்களுக்கு சேலரியா தான் உங்களுக்கு கன்சிடர் ஆகும். பட் பிசினஸ் பார்க்கும்போது 24/7 நீங்க சாட்டர்டேவா இருந்தாலும் சரி, சண்டேவா இருந்தாலும் சரி, எல்லா டேயும் நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும் உங்களோட ஒர்க்கை பொறுத்து. ஏன்னா அதை டைம் வந்து நீங்க கால்குலேட் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்க சார்ட் போட்டு தான் ஒர்க் பண்ணணும். என்னோட ஒர்க் சண்டேவா இருந்தாலும் சரி, எனி டைமா இருந்தாலும் சரி 24/7 நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருக்கோம், கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து மூவ் ஆகும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும், நிறைய ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணாதான் பிசினஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால கொண்டு போக முடியும். ஏன்னா ஒரு சேலரியா வாங்குறதும் ஒரு ப்ராஃபிட்டா நீங்க க்ரோ பண்றதும் உங்க கையில தான் இருக்கு. ஜாப் சைடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு TL மேனேஜர், அதுக்கப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் ஜெனரல் மேனேஜர்னு நிறைய பேர் இருப்பாங்க. பட் பிசினஸ் பார்க்கும்போது நீங்க தான் TL, நீங்க தான் மேனேஜர், நீங்க தான் அட்மின் அண்ட் மொத்த மேனேஜ்மெண்ட் சோர்ஸே உங்க கையில தான் இருக்கும். நீங்க அதை கொண்டு போறதை வச்சுதான் உங்களோட ப்ராஃபிட்டும் உங்களோட க்ரோத்தும் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம் வந்து எப்படின்னா நீங்க பிசினஸ் பண்ணும்போது அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமே ப்ரோ, எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு நீங்க நிறைய பேர் யோசிப்பீங்க. நான் பிசினஸ் பண்ணும்போது 2016லயே நான் வந்து ரொம்ப ஸ்கில் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஜாப்கே போனேன். ஏன்னா அப்போ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சோர்ஸ் எதுவுமே இல்லைங்கும் போது ஜாப் பண்ணா ஒரு செக்யூர்ட் அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணதை வச்சு அதை நான் ட்ரெயின் ஆகி தான் இப்போ ஃபுல்ஃபில்லா என்னோட பிசினஸ்ல நான் இறங்கியிருக்கேன். ஸோ இதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தாலும் ஃபுல் அமௌண்ட் ஆஃப் பிசினஸை நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்றது தப்பு இல்லை, பட் டெவலப் ஆயிருக்கீங்க, நல்லா டெவலப் ஆயிருக்கீங்க, உங்க ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணிருக்கீங்க பட்சத்துல மட்டும்தான் நீங்க பண்றது தப்பே கிடையாது. பட் தெரியாம நீங்க அதை வந்து லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப தப்பு. ஏன்னா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றது பெஸ்ட்னு என்னோட தாட் மட்டுமே. ஏன்னா லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம். இப்போ என்னோட ஆஃபீஸே பார்க்கும்போது நீங்க என்னோட ஆஃபீஸ் டூர்லாம் பார்த்துருப்பீங்கன்னா என் கையில இருந்து தான் நான் போட்டிருப்பேன். ஏன்னா பிசினஸ் பார்க்கும்போது சின்ன சின்னதா எது தேவையோ அதை வச்சுதான் நம்ம வந்து பிசினஸ் மூவ் ஆன் பண்ணணும். ஏன்னா அதை வச்சுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டை கொண்டு வர முடியும். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதை வச்சு அந்த இயர் ஆர் மந்த்துக்குள்ள நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு ரிட்டர்ன் பேக் எடுக்கிறோமாங்கிறது தான் பிசினஸா இருக்கணுமே தவிர்த்து நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை லாஸா கன்வெர்ட் ஆயிடக்கூடாது. ஸோ பிசினஸ் பார்க்கும்போது அது ரொம்ப 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 பெரிய மேட்டர். ஒண்ணுதாங்க, ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு எம்ப்ளாயா தான் இருப்பீங்க. அதை வந்து உங்களோட growth டெவலப் ஆகும். அதுவும் நீங்க போற ஜாபை பொறுத்தும் உங்களோட மந்த்லி சேலரியை பொறுத்தும் தான்.
பட் பிசினஸ் பார்க்கும்போது டே பை டே உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கில் டெவலப் ஆகும், உங்களோட ப்ராஃபிட் டெவலப் ஆகும். உங்களோட ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகலாம், நெக்ஸ்ட் லெவல் போகலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம ரிஸ்க் எடுக்கும் போது அதுக்கான வேல்யூவேஷன் அதிகமாகவே இருக்கு. நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கிறதுக்கும் ஒரு அட்மினா இருக்கிறதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கு. ஸோ எம்ப்ளாயா இருக்கும்போது நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பீங்க, பிசினஸ்ல இருக்கும்போது நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் நான் மூவ் ஆன் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் நான் போகணும், மணி லெவல்ல நான் ஒரு நல்ல ஒரு குரோத்ல இருக்கணும் அப்படிங்கும் போது நீங்க ரிஸ்க் எடுத்தே தான் ஆகணும். ஸோ ரிஸ்க் இல்லாம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது உங்களை அங்கேயே டம்ப் பண்ணி உட்காந்துரும். ஸோ மேக்ஸிமம் உங்களோட சோர்ஸ்ல, அதாவது பெட்டர் ஸ்கில்லோட என்னால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்துல மட்டும் உங்களோட ரிஸ்க் அண்ட் மணி வேல்யூட பார்த்து அண்ட் உங்களோட மென்டாலிட்டியை வச்சு நீங்க நெக்ஸ்ட் லெவலான ரிஸ்க் எடுங்க. ஸோ ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், என்னன்னா ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்க எம்ப்ளாயி தான், பட் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு அட்மினா தான் இருப்பீங்க. அதுல எல்லாமே அதுல கன்சிடர் ஆகும், உங்களோட ப்ராஃபிட் முதற்கொண்டு. இந்த வீக் நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் மனோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சொன்னாதான் நான் வாரம் போடுற வீடியோ உங்களை ரீச் ஆகும். அண்ட் லைக்கும் ஷேர் கமெண்ட் மறக்காம பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க.